Hi friends, வணக்கம். Welcome back to this channel BeYouDefining. எல்லாருமே வீட்ல பத்திரமா சேஃபா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பியூட்டி ஹால் வீடியோ தான். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால் நான் லாக்டவுன் முன்னாடியே வந்து போட்டேன். ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பெண்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் நான் இந்த கார்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். பட் லாக்டவுன்னால எனக்கு ரொம்பவே தள்ளி போய் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் கையில் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. உங்கள் கூட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல மட்டும் ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டெர்மாவைவோட வித் நேச்சுரல் கொலாய்ட் ஓட்மீல் ஹைட்ரா கிளென்சர் தான். இது சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பர் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அண்ட் கைண்ட் ஆஃப் அ காம்பினேஷன் மாதிரி இருக்குது. இந்த இடம் மட்டும் ஒரு குட்டி பேட்ச் ஏரியாவில் மட்டும் நான் எனக்கு அப்படியே தோல் உறிஞ்சு வர அளவுக்கு ஸ்கின் வந்து அவ்வளோ ட்ரையாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஓட்மீல் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஓட்மீல் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டலாக இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் டைப்புக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிம்பிள் பேட்ச் தான். காஸ் எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வரும். ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், லைட்ஸில் இருக்கேன். அண்ட் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா எனக்கு பிரேக் அவுட் ஆகும். பீரியட் டைமில் எனக்கு பிரேக் அவுட் வரும். அதுக்கு ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னே பிம்பிள் பேட்ச் தான். ஸோ இது அர்பன் யோக்ல இருந்து இந்த ஆக்னே பிம்பிள் பேட்ச் வாங்கியிருக்கேன். டு பி ஹானஸ்ட் வந்தப்போ என் ஸ்கின்ல வந்து 2 பிம்பிள் இங்கே இருந்தது. அந்த 2 பிம்பிள் மேலேயும் இந்த பேட்ச் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 சைஸஸில் இருக்கும். ஒன்று வந்து மீடியம் சைஸ், ஒன்று வந்து சின்ன சைஸ். உங்கள் பிம்பிளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பேட்சை எடுத்து வந்து உங்கள் பிம்பிள் மேலே ஒட்டிக்கலாம். அப்போ தான் என் பிம்பிள் வந்து பெருசாகிட்டு இருந்தது. அப்போ இந்த பிம்பிள் பேட்சை எடுத்து ஒட்டின அன்னைக்கு நைட்டு போட்டோன்னே அப்படியே லைட்டாக இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக வீங்குற மாதிரி இருந்தது. தொட்டு பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா நம்ம ஃபேஸில் ஏதோ ஒன்று. அப்போ நான் தொட்டு பார்த்தேன். அப்படியே லைட்டாக கொஞ்சம் வீங்கிட்டே வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் டைட்டனாக பாடுற மாதிரி இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்க்குறேன் ஸ்கின் டு ஸ்கின் மாதிரி இருந்தது. அந்த ஒரு அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு அந்த பிம்பிள். என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு பிம்பிள் வந்தது. அப்போ அந்த பேட்ச் போடவே இல்லை. சரி விட்டுட்டேன், இது சின்னதானே, இது எங்கே வந்து பெருசாக போகுது அப்படின்னு சொல்லி விட்டனால அந்த பிம்பிள் போய் குட்டி பிம்பிள் தாங்க. அந்த பிம்பிளே குட்டியாக இருக்கிறது அப்படி பாயிண்டிங்காக ஷார்ப்பாக வித்து பஸ்ஸோட ரெட்டாக இருந்தது. அப்படின்றது அப்போ கூட இந்த குட்டி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஸ்டிக் பண்ண பிறகு அந்த இது வந்து உடஞ்சி நமக்கு இந்த பிம்பிள் பேட்ச் வந்து அவ்வளோ கேர் பண்ணிடுச்சு என்னோட ஸ்கின்னை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெஃபினட்டாக ஒரு பிம்பிள் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக நான் வந்து நிறைய தடவை ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயமும் இதில் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக இந்த பிம்பிள் பேட்ச் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஒட்டுட்டீங்கன்னா அது உங்கள் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப ஆக்டிவான பிம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் வெளியே போகணும், ஃபவுண்டேஷன் போடணும்னு ஆசை, அது காம்பேக்ட் பவுடர்லாம் வந்து போடணும். ஆனால் இந்த பிம்பிள் மேலே படாமல் எப்படிடா போடுறது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிப்பீங்களா? அப்போ இந்த பிம்பிள் பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிம்பிள் மேலே இதை ஓட்டிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனோ இல்லை பவுடரோ வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே போகலாம். இது இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுலேயே நிறைய வேரியஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வாங்கினது வந்து அர்பன் யோக். இது வந்து 36 டாட்ஸ் 12 பீஸ் அண்ட் 12 mm சைஸ்லையும் 24 பீஸ் வந்து 8 mm சைஸ்லையும் இருக்குது. இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப அவசியமானது இந்த லாக்டவுன் பீரியட்லாம் இல்லை, நிறைய தடவை எனக்கு வந்து இப்போ பார்லர் போகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா வந்து லைக் கான்டாக்டில் இருக்கும் போது அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு பரவிடுமோ, நம்மளால வெளியும் அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவங்களால நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனாலேயே இந்த பெயின்லெஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஐப்ரோ ட்ரிம்மர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட வந்து 2 ட்ரிம்மர் இருந்தது. ஆக்சுவலாக ஐப்ரோஸ்க்கு ஒன்று தனியாக, அப்புறம் வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து தனியாக ஒரு எப்பிலேட்டர் வாங்கியிருந்தேன். 2மே தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 2மே ஒன்றா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்து தேடி பிடிச்சி அப்புறமேட்டு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து. இது பெயின்லெஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஐப்ரோ ட்ரிம்மர் ஷேவா ஃபார் லேடிஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பிலேட்டர் ஹெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ஒரு எப்லேட்டட் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது லைக் உங்களோட அப்பர் லிப்பு அப்புறம் இந்த ஏரியாலாம் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஸ்டைலிஷான ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குது. ஏதோ ஒரு பென் மாதிரியே இருக்குது. ஓகே ஃபைன், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 மெசேஜ் ஆச்சு, அக்கா நீங்கள் என்ன ஃபிட்னஸ் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு மெசேஜஸ் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன ஃபிட்னஸ் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து அக்கா என்ன ஃபிட்னஸ் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் பேண்டோட 5i வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். காஸ் எங்கள் அப்பா வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் பேண்ட் மேலே ரொம்ப ஆசை. ஸோ அதனால இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஃபிட்னஸ் பேண்டை வந்து ஃபிட்பிட்டோட ஃபிட்னஸ் பேண்டு. அதை விட இது வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு வந்து சொல்லுவேன். பிகாஸ் அது 8000 ரூபாய், அவ்வளோ ஒர்த்து இல்லவே இல்லை. அதுக்கு 2000 ரூபாய்க்கே நல்ல எஃபெக்டிவ் ஒர்த்தில் இருக்கும். இது 2000 ரூபா சம்திங் 2700 என்னமோ ப்ரைஸிங்லேருந்து டிஸ்கவுண்ட் போக எனக்கு எவ்வளோ கிடைச்சது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள் ஸ்டெப்ஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் ஸ்கிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பா கிட்ட தான் இருந்ததுங்களா, ஸோ அது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் இது வந்து லைக் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக வந்து வாட்ச் கட்டணும் அப்படின்னு ஆசை. பிகாஸ் இட் கீப்ஸ் லைக் நம்ம மைண்டு வந்து அப்படியே வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கும். என்கிட்ட இருந்தது ஃபிட்பிட் வந்து ஒரே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கே அறியாத ஒரு சந்தோஷம், மனசில் ஒரு குட்டி ஒரு சந்தோஷம். வாவேன் வாட்ச் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி யாராச்சும் இருந்தாலும் ப்ளீஸ் ஹைஃபை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அண்ட் இது பிளக் அண்ட் சார்ஜ், scientific sleep monitor and with sleep stages, heart rate monitoring, 9 workout modes. ஒவ்வொரு workout மோடும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்கனோ அதை வந்து அக்யூரேட்டாக வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆச்சு, நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணீங்க அப்படின்னு வந்து அக்யூரேட்டாக வந்து அதில் கேல்குலேட் பண்ணி காமிக்கும். ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராம் வந்து என்னை வாங்க வச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெர்மாஃபிக்கோட செல் பை செல் ஸ்கின் டோனர். ஸோ இது வந்து ஒரு டோனர் இந்த மாதிரி வருது. இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ அண்ட் இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்டும். இது ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை வந்து காமிச்சிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப மைல்டாக இருக்குது. ஜஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் யூஸில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விதமான டிஃப்ரென்ஸும் தெரியல. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் ஒரு தண்ணி எடுத்து நம்ம ஸ்கின்ல டேப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி இது சூப்பர் டூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு இது வரைக்கும் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம், அப்போ தான் இதோட எண்ட் ரிசல்ட் வந்து சொல்ல முடியும். பட் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் இது வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் இதை பற்றி சொல்லி கேள்விப்பட்டும் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கூகுளில் வந்து சர்ச்லலாம் இது வந்து டைம் வருமா, ஸோ சரி வாங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு டோனர் இது. ஸோ அடுத்தது ஒரு ஐலாஷ் அப்ளிகேட்டர் வாங்கியிருக்கேன். இது நிறைய தடவை வாங்குவேன், ஆனால் ஒரு தடவை கூட ட்ரை பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுருப்பேன். அண்ட் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துருவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ இது வந்து ஐலாஷ் அப்ளிகேட்டர். எனக்கு சத்தியமாக ஐலாஷ் வைக்கிறதே எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா மஸ்காரா அடித்தாலே நார்மலாக இருக்கும். எனக்கு ஐலாஷ் எல்லாம் வச்சா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ இந்த ஐலாஷ் அப்ளிகேட்டர் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஐலாஷஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 minutes ஆச்சு எனக்கு தேவைப்படும். பட் இதை வச்சு யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு நிமிஷத்தை குறைக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இது சக்ஸஸ் ஆகுமா இல்லைன்னு நான் நம்மளோட வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், இனி வர மேக்கப் வீடியோஸில். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஐலாஷ் அப்ளிகேட்டர் வாங்கியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஹெவனில் 1 brand மேக்கப் லுக் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேண்டி கூட நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷிங் பவுடர் ரேடியன்ட் ஃபினிஷ் லாங் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பவுடர் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வருது. இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ வாசம் வருதான்னு பார்ப்போம். ஒரு பஞ்சு வேறு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு பஞ்சு பார்த்தா. அண்ட் ரொம்ப பிராண்ட் நியூவாக இருக்கும். ஒரு ஸ்டிக்கர் வேறு இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இது சிந்தால் பவுடரும் கொஞ்சம் சாண்டல்வுட் பவுடரும் மிக்ஸ் பண்ணால் என்ன வாசம் வருமோ அந்த மாதிரி ஒரு வாசம் வருது. ஸோ அடுத்தது ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஒரு வைப்ரண்ட் ஐ ஷேடோ பேலட். நான் ப்ளூ ஹெவனில் வந்து ஐ ஷேடோ பேலட்னு போடும்போது இந்த ஒரு பேலட் மட்டும்தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சரி இதில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன். பேக்கேஜிங் ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலட்டு.
ஸோ நல்லா பிரைட்டு பிங்க்கு, பிரைட்டு ப்ளூவு, அப்புறம் எல்லோ, பிளாக்கு அண்ட் ஒரு ப்ரௌன் ஷேட்லாம் இருக்குது. இது கூடவே நமக்கு வந்து ஒரு ப்ரஷ், குட்டி ப்ரஷ் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து லிப்புக்கு போடுற ப்ரஷ் தான். இது வச்சு இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். பிக்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லோவே நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்ல பிக்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டே எந்த அளவுக்கு இருக்கும். டார்க் பர்பிள் செம்மையாக இருக்குது. டக்குன்னு வந்து ஒட்டுது கையில். நல்ல பிக்மெண்ட்டு. அண்ட் எஸ், நிறைய பேர் இந்த வாவோட வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ரேவ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி, ஏன்னா நம்ம ஒரு ஏஜ் 30 ஆன பிறகு டல்னஸ், இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள் ப்ராப்ளம்லாம் வராமல் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் சீரமில் ஒரு வைட்டமின் சி கண்டென்ட் இருக்கணும். வைட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வாவோட வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் நீங்கள் என்ன பிராண்டில் வேணாலும் வாங்கலாம். பட் எனக்கு இது ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பம்ப் மாடலில் வருது. ஸோ இந்த ட்ராப்பர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பம்ப் மாடல். இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேஸை அப்படியே வந்து டேப் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளம்லேருந்து இந்த கேண்டி மில்ஸ் வீகன் லிப் பாம் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி வந்து அட் அ பீரியடில் வந்து எல்லாருமே இதில் குதிச்சு இந்த வேரியண்ட் இருக்குது, அது வேரியண்ட் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி, நாமளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். நான் வாங்கின வேரியண்ட் வந்து பெரி ஃபீஸ்ட் அண்ட் இந்த ஒரு பர்பிள் ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடு. ஸோ பேக்கேஜிங் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்கேஜிங். அண்ட் இது வந்து வீகன் லிப் பாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அப்படியே சுகர் அப்படியே ஏறுதுங்க. அப்பா செம்ம சுகரியாக இருக்குது. அதுதான் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியுது. அண்ட் இது வந்து ஜஸ்ட் லைக் கேட்டானாதான் ஒரு லிப் பாம் மாதிரி தான் வந்து பர்பஸை வந்து சர்வ் பண்ணுது. லைக் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக, ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் திஸ் இஸ் அ வீகன் லிப் பாம். சொல்லிக்கிற அளவுலாம் பெருசாக எனக்கு எதுவுமே தெரியல. வாதி லிப் பாம் 50 ரூபீஸ்க்கு அந்த மாதிரி கிடைச்சிடுமே. இது எவ்வளோ விலை இருங்க பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 295 ரூபீஸ்க்கு இது வந்து அவ்வளோ பெருசாக வரத்தெல்லாம் இல்லை. ரொம்ப அந்த லிப்பில் வந்து உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்படி பண்ணும்போது கூடயும் அந்த இனிப்பு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். ரொம்ப டயட்டில் இருக்கவங்கலாம் அண்ட் சுகர் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் டெஃபினட்டாக இந்த லிப் பாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் இட் இஸ் அ நார்மல் லிப் பாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்காக. ஸோ அதில் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாஃப்ட் மேட் ஐலைனர் பென் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டு அப் டு 24 ஹார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்கெச் பென் மாதிரி தான். அண்ட் ஃபெல்ட் அந்த பென் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நான் ஒரு தடவை வந்து விங் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதோட விலை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. 900 ரூபீஸ் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் வாங்குறதுக்கு. பட் ஆஸ் அ பியூட்டி பிளாகர் இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொன்ன பிறகு தானே நீங்களாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது ஐலாஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஐலாஷஸ் வந்து இது வந்து ரேண்டம் பிராண்ட். இது வந்து இதோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் தேவைப்படுது இல்லையா, இப்போல்லாம் ஐலாஷஸ் வச்சு காமிச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து இது வாங்கியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து இப்போ யூரோப் கேர்ளில் இருந்து ஐலாஷ் க்ளூ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கொடுத்தது தான் இந்த ஸ்பாவேக்கோட சிசி கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஷன் க்ரீம். இது SPF 32 இருக்குது. ஆக்சுவலாக இது நான் நைக்காலையும் போட்டிருந்தேன் அண்ட் அமேசான்லேயும் வந்து போட்டிருந்தேன். ஸோ நைக்காவோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா லைட் பெய்ஜ் ஷேட். தெரியாமல் வந்து அவர் வந்து போட்டுட்டாரு. நான் வந்து மறுபடியும் என்னோடய ஷேடு அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான்லேயும் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து நேச்சுரல் பெய்ஜ் ஷேடு வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 3 ஷேட்ஸ் கிட்ட வருது உங்களுக்கு. ஸோ அதில் வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 hour மாய்ஸ்சர் இருக்கும், UV ப்ரொடெக்ஷன், ஆன்டி பொல்யூஷன் அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவு ஃபார் இட் இஸ்ன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஹேர் டைஸ் வாங்கியிருக்கேன். ஹேர் டைஸ் வந்து தன்மை குட்டிக்கு ஹேர் வந்து பெருசாகிட்டனால அவளுக்கு எப்போவுமே வந்து நிறைய பேண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. கொஞ்சம் போட்டோடனே ரொம்ப லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் ஹேர் டைஸ் வந்து வாங்கியிருந்தேன். பிங்க் பேபி குட்டி இல்லையா, பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 165 ரூபீஸ்க்கு உங்களுக்கு வந்து 12 பீஸ் வந்து கிடைக்குது. ஒர்த் இட். அண்ட் இது வந்து நல்ல பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாமே தன்மை குட்டிக்காக வாங்கினேன். அண்ட் இதுவுமே வந்து தன்மை குட்டிக்காக தான் வாங்கினேன். இந்த சைடில் முன்னாடி வந்து கிளிப்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லவ்னு வந்து எழுதியிருக்கு. பெரியவங்க கூட வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சைட்லலாம் வச்சுக்கூடிய அழகாக வந்து நான் வீடியோக்கு வந்து இப்போ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். இன்னும் எனக்கு வந்து கைக்கு வந்து சேரதுனால உங்களுக்கு வந்து வீடியோவாக காமிக்க முடியல. மேபி வந்து இனி இந்த மந்த் எண்ட்லேயே பார்ட் 2 வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு பியூட்டி ஹால் வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சேனல்லையும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக உங்களுக்காக நான் வந்து வாங்கினதெல்லாம் ஒரு சில வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் குவிக் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.